அன்பானவர்களே, நாம் இன்று மனோசே தருணங்கள் குறித்து காணலாம். நமக்கு காயங்களை ஏற்படுத்துவது நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், பிரியமானவர்கள். ஒருவேளை அவர்களுக்கு அவர்களுடைய செயல்களும், அவர்களுடைய வார்த்தைகளும் எந்த விதத்திலும் தவறானவை என்று தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு அவை ஆழ்ந்த காயங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. யோசேப்பின் வாழ்க்கையிலும் கூட அவன் தன்னுடைய சகோதரர்களால் வஞ்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையிலே அநேக துன்பங்களை அடைந்து பின்பு கர்த்தர் அவரை உயர்த்தினார். ஆதியாகமம் 41 அதிகாரம் 51 இவ்வாறு அவர் குறிப்பிடுகிறார். கர்த்தர் என்னுடைய வருத்தத்தை மறக்கடிக்க பண்ணினார் என்று தன்னுடைய குமாரனுக்கு மனோசே என்று பெயரிடுகிறார். ஆண்டவர் நம்மளுடைய காயங்களை கட்டுகிறார். அத்தகைய வாழ்க்கையின் கசப்பான அனுபவங்களை ஒருவேளை நினைவிலிருந்து முற்றிலும் அகற்றாவிட்டாலும் அவற்றை நாம் மறந்து கடந்து செல்ல கர்த்தர் உதவி புரிகிறார். எனவே அடுத்தவர்கள் நம்மளை காயப்படுத்தினாலும் நாம் கர்த்தரில் சார்ந்திருந்தால் அவர் நம்மளுடைய கசப்பான அனுபவங்களை மறந்து கடந்து செல்ல உதவி புரிகிறார். நம்மளுடைய காயங்கள் நமக்கு அனுபவங்களை கற்றுத்தருகிறது. மற்றவர்களுடன் கூடுமான மட்டும் சமாதானமாய் இருக்க பழகிக்கொள்வோம். இந்த நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள்.